சொல்லிட்டேன் ஏற்கனவே. இரண்டொரு நாளில் அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். இன்றைக்கு நம்முடைய அருள்மிகு சமயபுரம் மாரியம்மன் திருக்கோயிலில் 541 கிலோ 781 கிராம் மும்பையின் உருக்காலைக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. இதேபோல் 30 கிலோ தங்கக்கட்டிகள் 2016ஆம் ஆண்டு உருக்கப்பட்டு தங்கக்கட்டிகளாக மாற்றப்பட்ட பிறகு கூட அவைகள் வைப்பு நிதிக்கு கொண்டு செல்லாமல் இந்த திருக்கோயிலே வைக்கப்பட்டிருந்தது. அதையும் இன்றைக்கு சேர்த்து கிட்டத்தட்ட 542 கிலோ, இது ஒரு 30 கிலோ என்று 572 கிலோ தங்க உருக்காலைக்கு இன்றைக்கு அனுப்பப்படுகின்றது. இந்த முழுமையாக இந்த திட்டம் இந்த ஆண்டு இறுதிக்குள் 1000 கிலோ அளவிற்கு வைப்பு நிதியில் வைக்கப்படுவதற்குண்டான சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. வைப்பு நிதியில் வைக்கப்பட்ட அந்த தங்க முதலீட்டு திட்டத்தில் 10 கோடி ரூபாய் அளவிற்கு ஆண்டிற்கு இந்து சமய அறநிலையத்துறை திருக்கோயிலுக்கு வருமானம் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதோடு சேர்த்து இன்றைக்கு அன்னதானம் திட்டத்தில் வடை பாயசத்தோடு ஏற்கனவே நடைபெற்று கொண்டிருக்கின்ற 3 நேர அன்னதான திட்டத்தில் அந்த நிகழ்வையும் இன்றைக்கு துவங்க இருக்கின்றோம். இந்த மாவட்டத்துடைய அமைச்சர் அருமையண்ணன் நேரு அவர்கள் முன்னிலையில் இந்த தங்க முதலீட்டு திட்டம் இன்றைக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. இதில் இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் கதிரவன் அவர்களும் இந்த மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் அவர்களும் இந்த இந்து சமய அறநிலையத்துடைய ஆணையாளர் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று இன்றைக்கு சிறப்பித்திருக்கின்றார்கள். ஏற்கனவே காலை சிற்றுண்டி திட்டம் பழனியிலே செயல்படுகின்ற 4 கல்லூரிகள் 2 பள்ளிகளுக்கு ஆரம்பிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அந்த திட்டத்தின் விரிவாக்க பகுதியாக மதிய உணவு திட்டத்தை நேற்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் துவக்கி வைத்தார்கள். ஏற்கனவே திருக்கோயிலில் முழுநேர அன்னதான திட்டம் 2 திருக்கோயிலில் செயல்பட்டு கொண்டிருந்தது. தற்போது அந்த திட்டத்தை விரிவுபடுத்தி இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு நேற்றோடு சேர்த்து 11 திருக்கோயில்களில் அன்னதான திட்டம் துவக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆண்டிற்கு 3,36,000 பேர் இதில் பக்தர்கள் உணவுண்டு மகிழ்கிறார்கள். இந்த திட்டத்திற்கு 105 கோடி ரூபாய் செலவிடப்படுகின்றது. மேலும் இந்து சமய அறநிலையத்துடன் செயல்படுகின்ற அனைத்து கல்லூரிகள் பள்ளிகளில் இந்த திட்டத்தை கொண்டு வருவதற்குண்டான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றோம். அனைத்து சாதியினரும் அர்ச்சகர்களாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் பல முறை சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ அதுக்கான அந்த அர்ச்சகர் நியமனத்துக்கான ஏதாவது வாய்ப்பு? உச்சநீதிமன்றத்தில் உண்டான தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. பல்வேறு திருக்கோயிலிருந்து தொடரப்பட்ட வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் ஒன்றாக இணைத்து வழக்கு விரைவில் விசாரணைக்கு வர இருக்கின்றது. நம்முடைய தரப்பில் நியாயத்தை எடுத்து சொல்லி நிச்சயம் அந்த தடையை விலக்கி திராவிட மாடல் ஆட்சியில் அந்த அனைத்து ஜாதியிலும் அர்ச்சகராம் திட்டத்தை தொடருவோம். இந்த திருக்கோயில் கூட அனைத்து ஜாதி அர்ச்சகராம் திட்டத்தின் கீழ் பணிபுரிகின்றவர் கருவறையிலே இருந்து வெளியே வந்து இன்றைக்கு குங்குமத்தை வழங்குகிறார். இதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் எடுத்துக்காட்டு. வச்சிடலாம், அமைச்சிடலாம். உங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும்.